கொரோனாவுக்கு பிறகு உலகத்தையே அச்சுறுத்துகிற இன்னொரு வைரஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹண்டா வைரஸ். ஹண்டா வைரஸ் கொரோனா வைரஸ் மாதிரி நேரடியாக மனிதர்களுக்கிடையே பரவாமல் ஜூனோட்டிக் டிசீஸாக, அதாவது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவுது. எலியோட சிறுநீர், கழிவுகள், உமிழ்நீர் போன்றவை காற்றில் கலந்து அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறதன் மூலமாக மனிதர்களுக்கும் பரவுது. சளி, காய்ச்சல், தலைவலி, உடல்வலி, வாந்தி போன்ற அறிகுறிகளாக தொடங்கி மூச்சு திணறல், நுரையீரல் பாதிப்பு வரைக்கும் ஏற்படுத்துது. முதல்ல 1950களில் நடந்த கொரியன் வார் சமயத்தில் வீரர்களுக்கு மர்மமான காய்ச்சல் பரவுறது கண்டறியப்பட்டுச்சு. பின்னாட்களில் 1970களில் அந்த காய்ச்சலுக்கான காரணம் ஹண்டா வைரஸ்னு கண்டறியப்பட்டது. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. வீடுகளை சுத்தமாக வச்சுக்கிறதன் மூலமாகவும் எலி தொல்லையை கட்டுப்படுத்துறதன் மூலமாகவும் ஹண்டா வைரஸ் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துறதை தடுக்க முடியும்.